மறைந்து போகாமல் இஸ்ரேல் நாட்டில நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ல அப்படியே பாருங்க. நீங்க ஒண்ணு வேணா அதை மட்டும் பார்த்தா போதும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதை பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன், என் கடவுளாகிய என்னன்னு மாத்திக்கணும். நீங்க உண்ணுன்னு இருக்கு பார்த்தீங்களா? வேலை இல்லையா அதை செய்வார் உயர்த்துறதுக்கு. பணம் பிரச்சனையா அதை செய்வார். வீடு இல்லையா அதை செய்வார். என்ன உங்களுக்கு தேவையோ, உடனடியாக என்ன தேவையோ அதை ஆண்டவர் செய்வார். இந்த உலக ஆசீர்வாதம் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை உடனடியாக செய்து கொடுப்பார். கணவன் மனைவி தகராறா அதை சேர்த்து வைப்பார். குழந்தை பாக்கி இல்லையா அதை செய்து கொடுப்பார். அனைத்தையும் அவர் உனக்கு செய்து தருவார். அடுத்த லைன் என்ன? என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன். ஆண்டவர் இன்று எனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதிலே கருத்தாக இருந்தேன். நன்றி இயேசுவே. அப்படி சொல்லு. அடுத்தது பாருங்க. அப்போது ஆண்டவர் உன்னை அடுத்தது நகரிலும் அப்போது ஆண்டவர் உன்னை நகரிலும் ஆசீர்வதிப்பார். வயல்வெளியிலும், வயல்வெளினா என்ன? கிராமங்கள். நீ கிராமத்துல வாழ்ந்தாலும் சரி, நகரத்துல வாழ்ந்தாலும் சரி, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நகரிலும் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அப்புறம் நன்றி இயேசுவே அப்படி சொல்லணும். ஒவ்வொரு இதுக்கு கிடைக்கும் நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது என்ன? உன் கருவின் கனியும், உன் கருவின் கனியும், உன் நிலத்தின் பயனும், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், என் மாடுகளின் கன்றுகளும், என் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெறும். இதுதான் செல்வம். உனக்கு வேண்டிய செல்வ செழிப்ப ஆண்டவர் கொடுத்துருவார். பண பிரச்சனை இருக்காது, பண பற்றாக்குறை இருக்காது. நீ என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலை அவர் விருத்தி செய்வார். நீ எதையாவது விற்கணும்னு நினைத்தாலும் அதை விற்க முடியும். நல்ல விலைக்கு விற்று கொடுப்பார். உன் வீட்டிலே நீ பெரிய ஒரு விவசாயம் செய்யற, அந்த விவசாயத்தை ஆசீர்வதிப்பார். அல்லது ரியல் எஸ்டேட் செய்யற, அதை ஆசீர்வதிப்பார். அதாவது அதனுடைய அர்த்தம். உன் கருவின் கனி, அங்கெல்லாம் குழந்தை பாக்கியம். உன்னுடைய கருவின் கனியை அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு கிளம்பு குழந்தைகள் எத்தனை வேணும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதான் உன் கருவின் கனியும், உன் நிலத்தின் பயிரும், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், உன் மாடுகளின் கன்றுகளும், உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நன்றி இயேசுவே. அடுத்தது என் கூடையும், என் மாவு பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா என்ன? உனக்கு சாப்பாடு என்பது எப்பொழுதும் கிடைக்கும். சாப்பாடை பத்தி கவலையே இல்லை. வகை வகையான உணவு வகைகளை உனக்கு கொடுப்பார். சாப்பாடாதான் இதுதான் உன்னுடைய கூடையும், உன் மாவு பிசையும் தொட்டியும். இது இஸ்ராயல் மக்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னது இதுதான். அதாவது உன்னுடைய உணவு ஆசீர்வதிக்கப்படும். நீ எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவு உனக்கு வியாதியை கொண்டு வராது. இதுதான் உன்னுடைய உணவும் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் நீ போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்க. உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் வருவர், ஆனால் 7 வழியாய் எனக்கு முன்பாக செல்வர். ஒரு வழியில வந்து பிரதர் சொன்னாங்கல்ல, பாவம் என்ற வழியாக உள்ள வருவான், ஆனா இந்த 7 துவாரங்கள் வழியாக வெளியேறி விடுவான். இந்த 7 துவாரங்கள் வழியாகத்தான் பிசாசு போகிறார்.
அப்படியே அதிகமாக ஒரு சில பிசாசுகள் ஊமை செவிட்டு ஆவின்னு ஒன்று இருக்கு. அந்த ஊமை செவிட்டு ஆவி மனிதனுக்கு வலிப்பை கொடுக்கிறது. வலிப்பு வருது அப்படின்னாலே அவங்கிட்ட ஊமை செவிட்டு ஆவி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அவனை என்ன பண்ணுது? அவனுடைய நரம்பு தளர்ச்சிகளை உண்டு பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்க வெயின்ஸ்ல இப்ப என்ன வியாதி வருது? வெயின்ஸ் அடிக்குது காலுல. அது பேர் என்ன? வெரிகோஸ். வெரிகோஸ் வருதுன்னா அதுக்கும் இந்த ஊமை செவிட்டு ஆவி காரணம். நரம்புகளை தாக்கக்கூடியவன் தான் ஊமை செவிட்டு ஆவி, டெஃப் அண்ட் டம்ப் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட், இந்த டீமனை விரட்டுவதற்கும் ஆண்டவர் அவன் 7 வழியில போறப்ப 8வது வழியாக அவன் உனக்கு டிசென்ட்ரியை ஏற்படுத்தி வெளியே போவான். ஊமை செவிட்டு ஆவி உனக்கு டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணி அதன் வழியாக வெளியே போவான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், பைபிள்ல இருக்கு. அப்ப அடுத்ததா என் களஞ்சியங்கள் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் களஞ்சியங்கள். ஒரே நிமிஷம் பேசிக்கிட்டு வருது. நான் என் களஞ்சியங்களிலும் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நான் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். அது உன்னுடைய களஞ்சியம் என்ன? நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள், அதுதான் களஞ்சியம். அது தானியங்களாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பொருட்களாகவும் இருக்கலாம். அந்த களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுதுமே அந்த களஞ்சியம் நிறைந்து இருக்கும். அதனாலதான் என்ன சொல்வாரு? இதை திருப்பாடல் 144, அதாவது சங்கீதம் 144 13வது வசனம். நான் சொல்றேன், அப்படியே பாருங்க. எடுத்துட்டீங்களா? ஆண்டவரே, மனிதரை கவனிக்க இல்ல, அது என் களஞ்சியங்கள் வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. என் களஞ்சி முதல்ல என் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக. படிக்கிறது. என் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக, வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. என் வயல்களிலே ஆடுகள் 1000 பல்லாயிரம் மடங்கு வலுகட்டும். என் மாடுகள் எப்பொழுதும் சுமை சுமப்பனவாக, எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாது இருக்கட்டும். அவை அனைத்தும் பலுகி பெருகட்டும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். எப்ப? நீங்க ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, அவருடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே செல்லும் பொழுது கிடைக்கும். அப்ப இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனம் முழுவதும், இந்த 14 வசனங்கள் மனப்பாடமா உங்க உள்ளத்துல இருந்ததுன்னா டெய்லி ஒரு தடவை சொல்லணும். என் களஞ்சியங்களிலும் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நான் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிட்டார். நன்றி இயேசுவே. என் கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நான் ஆசி பெறுவேன். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் அது. அப்புறம் என்ன சொல்றாரு? அடுத்ததா நன்றி இயேசுவே சொல்லுவோம். என் கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு கொடுக்கவிருக்கும், என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளிலே நான் நடந்ததா, ஆண்டவர் எனக்கு ஆணையிட்டு சொன்னபடி என்னை தம் தூய மக்கள் இனமாக நிலை நிறுத்துவார். அப்ப அவருடைய பிள்ளையாக எங்கு போனாலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நிலை நிறுத்துவார்.
நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்றது. அடுத்தது, அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் உம்மை ஆண்டவர் தம் பெயரை ஆண்டவர் உம் பெயரை எனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு எனக்கு அஞ்சி நடப்பர். பாருங்க, நீங்க போற இடங்கள்லாம் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை பார்த்த உடனே உங்களிடம் வந்து உதவிதான் கேட்பாங்க. நீங்க யாரிடமும் போய் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் தான் நம்மிடம் வந்து கையேந்த வேண்டும். Praise the Lord. Hallelujah. அடுத்த வரி, உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உனக்கு கொடுப்பதாக, எனக்கு கொடுப்பதாக என் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈட்டுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அது பூரா திரும்பவும் நீ என்னென்ன கேட்கையோ அது பூராவும் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறார். அடுத்தது, தக்க காலத்தில் என் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் எனக்காக திறப்பார். இது நடந்த விஷயம் என்னுடைய அனுபவத்துல. திருச்சியில ஒளிவமங்கலம் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்குக்கு நான் போயிருந்தேன். அந்த மக்களுக்கு 2 வருடமாக மழை பெய்யவில்லை. இப்படிதான் மீட்டிங் வந்திருந்தாங்க. உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், இது தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். எப்படி ஆண்டவர் 2 வருஷமா மழை பெய்யல, எங்களுக்காக எங்க மழை பெய்ய போகுது? திறக்க மாட்டார் ஆண்டவர். ஃபாதர், இதெல்லாம் நாங்க என்ன கேட்டு ஜெபம் பண்ணி நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணோம் தெரியுமா? ஆனால் மழையே எங்களுக்கு பெய்யல ஃபாதர் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் அப்படியே எந்திரிங்கன்னு சொன்னேன். எல்லாரும் எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. வெளியே போய் வானத்தை பார்த்து இந்த வசனத்தை ஒவ்வொருத்தரும், இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? 100 பேருக்கு மேல இருக்காங்க. இந்த 100 பேரும் ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை ஒரு 5 முறை வானத்தை பார்த்து சொல்லுங்க. தக்க காலத்தில் என் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் இப்பொழுது எனக்காக திறப்பார். சொல்ல வைத்து அத்தனை பேர் சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிச்சாங்க. கருமேகம் திரண்டு வந்து அந்த ஊர் முழுவதும் பயங்கரமான 2 மணி நேரம் பயங்கர மழை பெய்தது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரால் கூடும். அதே நேரத்திலே அதை செய்து கொடுத்தார். அதான் ஆண்டவருடைய வசனத்தினுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல் காமிச்சார். உடனே காமிச்சார். எப்படி எலியா தீர்க்கதரிசி 3 ஆண்டுகள் இந்த நாட்டிலே மழை பெய்ய வேண்டாம் என்று வேண்டினாரோ 3 ஆண்டுகள் மழை பெய்யவே இல்லை. திரும்ப மழை பெய்யாண்டவரே கொடுங்காண்டவரே கேட்ட பொழுது 3 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் மழை பெய்தது. அதே மாதிரிதான் ஆண்டவரிடம் நாங்கள் இது நடந்த காரியம். திருச்சிக்கு பக்கத்துல ஒளிவமங்கலம் பங்கு, அங்க அத்தனை மக்கள் அப்படியே ஸ்டன் ஆகி போனாங்க. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடும். இது நடந்த காரியம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் வெற்றி பெற முடியும். எந்த வேலை கிடைக்கலையா? நான் சொன்ன அந்த வசனத்தை அப்படியே நம்பிக்கையோடு இன்னைக்கு அதை தான் நான் சொல்ல போறேன். ஒரு 7 தடைகள் இருக்கு.
நீங்க ஒரு காரியத்துக்காக வேண்டப்ப அது உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னா அதுக்கு 7 தடைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி அடுத்தது நீங்க படிச்சீங்க பிரதர் சொல்லி கொடுத்தா பார்த்தீங்களா, சாபத்தின் ஆவி. அந்த சாபத்தின் ஆவி உங்கள் மேல் இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அது உங்களுக்கு என்ன தராது? பயன் தராது. உங்க காரியத்தை வெற்றி பெற செய்யாது. அதுக்குதான் நான் தினமும் அடிக்கடி சொல்றேன். என்ன சொல்றேன்? இதுல இருக்கக்கூடிய இந்த 7 வசனங்களை, சாபங்களில் இருந்து விடுதலை பெற அப்படிங்கிற இந்த 7 வசனங்களை முதல்ல சொல்லிட்டு அப்புறமா உங்களுடைய காரியத்தை சொல்லு. அப்புறமா நீ என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அடுத்ததா என்ன சொல்றாரு? தக்க காலத்தில் உன்னிடத்திற்கு மழை கொடுக்கவும். சொல்லுங்க. நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், ஆனால் நானோ கடன் வாங்கவே மாட்டேன். இத சொல்லி பாருங்க. நான் பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பேன், ஆனால் நானோ கடன் வாங்கவே மாட்டேன். வாங்கவே மாட்டீங்க நிச்சயமா. அப்ப கடன் வாங்குற சூழ்நிலை வரும். அப்பவே நீங்க போய் உங்க கையில பணம் கிடைச்சிடும், உங்களுக்கு தொழில் கிடைச்சிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. இன்று ஆண்டவர் எனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாக இருந்தேன். இத பூரா நீங்க செஞ்சீங்கன்னா அப்போது ஆண்டவர் என்னை முதல்வனாக ஆக்கினாரே அன்றி கடையனாக ஆக்கவில்லை. நான் உயர்ந்தேனே அன்றி தாழ்ந்து போகவில்லை. நான் தலையாக இருந்தேனே அன்றி வாளாக இல்லை. நன்றி இயேசுவே. எனவே ஆண்டவர் இன்று எனக்கு கட்டளையிடும் எதிலிருந்து விலக மாட்டேன். வனமோ இடமோ விலகி நடக்க மாட்டேன். வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றிற்கு ஒருபோதும் ஊழியம் செய்ய மாட்டேன். இந்த 14 வசனத்தையும் நீங்க டெய்லி ஒரு தடவை சொல்லி பாருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னு பாருங்க. பயங்கரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி உள்ளத்துல அப்படியே பொங்கி எழும். உங்களுக்கே தெரியாது, உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இந்த 14 வசனத்தையும் மனப்பாடமா வச்சுக்கங்க. நீங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும். வசனங்கள் நமக்கு என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 4:20 படிங்க. நீதிமொழிகள் 4:20. என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. பாத்தீங்களா? என் வார்த்தைக்கு நீ கட்டாயம் என் வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல போயிடும், உங்க உடம்புக்குள்ள போயிட்டா. என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. நான் சொல்வதை கவனி. உன் கவனத்தில் நின்று அவை விலகாது இருக்கட்டும். உன் உள்ளத்திலே அவற்றை பதித்து வை. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். எனக்கு உடல் நலமும் தரும். அதுதான் அந்த வசனம். நீதிமொழிகள் 4:20. அப்ப உங்களுக்கு இந்த வார்த்தை உள்ள போக போக உங்க உடம்புல இருக்கிற வியாதி வெளியே போய்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தை வசனம் உள்ள போக போக உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Right. இப்ப நான் முன்னர் சொன்ன மாதிரி பிரதரும் இப்ப இன்னைக்கு சொன்னாரு. அப்ப நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல என்ன செய்யணும்? இந்த 7 வசனங்களை, சாபத்தின் ஆவியை முதல்ல நீங்க எடுத்துடணும். சாபத்தின் ஆவிக்கு இத சொல்லிட்டே வரணும். டெய்லி சொல்லணும். ஒரு தடவையாக சொல்லிடுங்க. இத சொல்லிட்டு அடுத்ததா இப்ப நோயாக இருக்கட்டும்,
இல்ல வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு வசனம் சொல்லணும். அடுத்தது இயேசுவின் நாமத்துல அந்த பேயை விரட்டி விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன். ஏன்னா அப்படி செய்யாம நீங்க இருக்கிறதுனாலதான் நீங்க எந்த காரியத்துக்காக இங்க வர்றீங்களோ அது இன்னும் நடக்கல சில பேருக்கு. இல்லைன்னா உடனடியாக அது நடந்து விடும். ஒரு மாசத்துல நடந்து விடும். இந்த மாசம் வரைங்க ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க, அந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னா முதல்ல இந்த 7 வசனங்களை சொல்லி சாபத்தின் ஆவியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அடுத்ததாக என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான வசனம். புரியுதுங்களா? இப்ப நோயினா நோய்க்கு உண்டான வசனம் தான் சொல்லணும். வேலை இல்லைன்னா வேலை இல்லாத அதுக்கு உண்டான வசனம் தான் சொல்லணும். பயம்னா பயத்துக்கு உண்டான வசனம் தான் சொல்லணும். நீங்க ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு போனா பிசாசு போகாது. இல்லப்பா, நீ பயத்துக்கு உண்டான வசனத்தை சொல்லுவ, அதனால நான் உள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு உள்ளே இருக்கும். அதே மாதிரி நீங்க குழந்தை பாக்கியத்துக்கு வசனம் கொடுத்திருக்காரு. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வசனத்தை தான் சொல்லணும். வேற வசனம் சொன்னீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா பிசாசு அதை சொல்லும். மலடி என்ற கேட்ட ஆவி உடனடியா என்ன சொல்லும்? நீ எனக்கு உண்டான வசனத்தை சொல்ல, நான் வெளியே போக முடியாது. எனக்கு என்ன இருக்கு? எனக்கு லீகல் ரைட் இருக்கு, சட்டம் இருக்கு, சட்ட உரிமை ஆண்டவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். ஆனாலும் உன் உடம்புல தான் இருப்பேன் அப்படி, உன் யூட்ரஸ்ல தான் இருப்பேன் அப்படி. அப்ப அதுக்கு உண்டானத சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்லணும்? அந்த பர்டிகுலரா எந்த பிரச்சனை உங்களை அட்டாக் பண்ணதோ அதுக்குன்னு ஒரு கேட்ட ஆவி இருக்கும். இப்ப உங்களுக்கு கழுத்து வலி, இல்ல கை வலி, இல்ல தலை வலி அப்படின்னா அதுக்கு உண்டான பிசாசை விரட்ட வேண்டும். வலி என்ற பிசாசு, பெயின். அப்ப அந்த பிசாசை நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்துல விரட்டணும். என்னிடம் உள்ள தலை வலி என்ற கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லு, என்னை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன் அப்படின்னு இயேசுவின் நாமத்தில். மூன்றாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்துல அது என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லு. என்னிடம் இருந்த இயேசுவின் ரத்தத்தினால் என்னிடமிருந்த தலைவலி என்ற கெட்ட ஆவி என்னை விட்டு வெளியேறியது. இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனாலும் எனக்கு இந்த காரியம் நடக்கல. ஏன்? ஒருத்தர் என்ன கேட்கிறார், ஏன் இந்த காரியம் நடக்கல? நான் இப்படிதான் செஞ்சேன் பாருங்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி சாபத்தின் ஆவிக்கு உண்டான வசனத்தை சொல்லிட்டேன். எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அது நடக்கல. என்னுடைய தொழிலை பத்தி எனக்கு நல்ல தொழில் கிடைக்கணும்னு வேண்டுனேன், ஆனா கிடைக்கல இன்னும். அது ஏன் ஃபாதர் அப்படின்னாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட பேசுறப்ப ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு 7 தடைகள், 7 காரணங்கள் இருக்குப்பா அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப முதல் காரணம் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த சாபத்தின் ஆவி என்பது இன்னும் அவர்கிட்ட இருக்கு, அவர் அதை சரியாக செய்யவில்லை. சாபத்தின் ஆவிங்கிறது அவங்க 4 முன்னோர்கள் வழியாக வருகிறது. 4 generations, 4 தலைமுறைகள் வழியாக வருகிறது. அப்ப அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று சொன்னார். அப்ப ஒரு காரணம், சாபத்தின் ஆவி சில சமயம் உங்களை விட்டு வெளியேற டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக அந்நிய தெய்வங்களோடு ரொம்ப உறவு கொண்டு இருந்திருப்பார்கள். ஒருவேளை அவர் பூஜாரியா இருந்திருக்கலாம், அந்த தெய்வத்திற்கு வருஷ கணக்கில் பூஜை பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பா பண்ணியிருக்கலாம், அவங்க தாத்தா பண்ணியிருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சாபத்தின் ஆவி வெளியேறுவது டைம் எடுக்கும் ஒன்று சொன்னார். இரண்டாவது என்ன சொன்னாரு, சில காரியங்கள் பற்றி அவர் அறியாமையில் இருக்கிறார். அறியாமை, இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத சொன்னார். அதை எங்க சொன்னார்னா, ஏசாயா 5:13 படிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
ஏசாயா 5:13. அறியாமையால் என்னுடைய மக்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஏசாயா புத்தகத்தில் சொல்றாரு. அதாவது அறியாமை, வார்த்தையை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இன்னொன்று, ஆண்டவருடைய சித்தத்தை பற்றி அறியாமல் இருப்பது. இது ரெண்டும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஓசே 4:6 படிங்க. ஓசேயா புத்தகம் 4:6. அறியாமையால் என் மக்கள் அழிக்கின்றார்கள். திரும்ப என்ன சொல்றாரு? அறியாமை, அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு குணமாகாமல் இருப்பதற்கு யாரு காரணம்னா கடவுள் தான் காரணம், அவர் தான் எனக்கு சரியாக மாட்டாரு. தன்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அறியாமல் கடவுள் மேல் நம்ம என்ன செய்யறது? குற்றம் சுமத்துவது. இதெல்லாம் இரண்டாவதாக சொல்றாரு. மூணாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பிக்கையின்மை, விசுவாசம் இல்லாமல் சும்மா கடமைக்கு ஃபாதர் சொன்னாரு அதனால சொல்லி பார்ப்போமா, நடந்தா சரி நடக்காட்டி விடு அப்படின்னு செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நடக்காது. ஃபாதர் சொன்னாரு சும்மா நான் செஞ்சேன். இவரு உண்மையாகவே ஆழமாக நம்ப வேண்டும். இந்த வசனத்தை நான் சொன்னா எனக்கு குணமாகும் அப்படிங்கிறத நம்ப வேண்டும். நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, ஒரு கனானிய பெண் அவங்க ஓடி வர்றா, ஆண்டவர் வந்துட்டாரு அப்படின்னு. ஆண்டவர் பின்னால அப்போஸ்தலர்கள் போறாங்க. அப்ப ஓடி வந்து, ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய மகள் ரொம்ப காய்ச்சல படுத்து கிடக்கிறா, சீக்கிரம் செத்துருவா போல இருக்கு ஆண்டவரே, பிளீஸ் வாங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவர் அவர் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, அவர் பார்த்து போயிட்டே இருக்காரு. இவன் உடனே கத்திக்கிட்டே பின்னாலேயே வர்றான். வந்தவொடனே அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே அந்த பொம்பளை கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே வர்றா, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்களே, என்னங்க ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் யூத மக்களுக்கு மட்டும்தான் வந்தேன். இந்த பொண்ணு கனானிய பெண், பிற இனத்து பெண், அவளுக்கு நான் வரல அப்படிங்கிறார். உடனே திரும்பவும் ஆண்டவர் போயிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு என்ன சொல்றா, உடனே திரும்ப ஆண்டவர் இஸ்ராயேல் மக்கள் திரும்ப கத்திக்கிட்டே இருக்க, ஆண்டவரே எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம இஸ்ராயேல் குலத்து மக்களுக்கு மட்டும்தான் வந்தேன். இப்ப பாருங்க, டேபிள் உட்காந்து சாப்பிடணும், என் பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த சாப்பாடை எடுத்து வேற உனக்கு கொடுக்க முடியுமா? கீழே விழுகுது, அதை நாயை திங்கும், அதை போய் நான் உனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்போ உடனே அந்த பொண்ணு சொல்றா, இல்ல ஆண்டவரே, நீங்க மேய்ச்சல் உட்காந்து சாப்பிடுற சாப்பாடு எனக்கு வேண்டாம், அது கீழே விழுந்தது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்து பொறுக்கி சாப்பிடுகிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை என்ன வந்தது, ஆண்ட பெண்ணே உன்னுடைய விசுவாசம் மிக பெரியது, உன்னுடைய மகன் இப்பவே சுகமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்ன வார்த்தையில் நீ போய் பாரு, சுகமாயிடுவா அப்படின்னு. அந்த பெண் போனா பார்த்தா, அவருடைய மகன் எதிர்த்து நல்லா உட்கார்ந்துருக்கான், சுகமாகிவிட்டான். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் எனக்கு போதும், விசுவாசம் அவங்க சொன்னா போதும் அப்படின்ட்டு அந்த பெண் ஓடிட்டா. இந்த விசுவாசம் நமக்கு இருந்ததா, ஆண்டவரே நான் உங்க வார்த்தையை சொல்றேன், எனக்கு நீங்க சுகத்தை கொடுப்பீங்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு நீங்க சொல்லாது. அதே மாதிரி ஆண்டவரே உங்க வார்த்தையை சொல்றேன், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், என்னுடைய பிஎஃப், என்னுடைய பென்ஷன், என்னுடைய ஜிஎஃப் எல்லாம் வந்துடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, வந்துடும். எத்தனை பேருக்கு இது மாதிரி செஞ்சிருக்கோம், வந்திருக்கு. அப்ப இந்த அவநம்பிக்கை, இந்த நம்பிக்கையின்மை, இந்த அன்பிலீஃப் நம்ம இருந்து எடுக்கணும். அதை எடுத்துட்டு நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நான் 12:30 முடிச்சிருவேன். முடிச்சுட்டு உடனே பூச ஆரம்பிப்போம். திருப்பதி ஆரம்பிச்சு 1:15 முடிச்சுட்டு
ஏன்னா ஈவினிங்ல வந்து ரொம்ப லேட் ஆயிடுது, நிறைய பேர் தனியா பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்க. அதனால 6 மணி ஆயிடுது. அதனால நாங்க என்ன செய்யலாம்னு பார்க்குறோம். நிறைய பேர் போறதுனால கொஞ்சம் முன்ன முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1:30க்கு சாப்பாடு எப்போ வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால நான் இதை முடிச்சுட்டு புதுசாக ஆரம்பிச்சுவேன் இன்னொரு 15 நிமிஷத்துல. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சில பாவங்களை அறிக்கையிடாமல் இருப்பது. ஆண்டவர்கிட்ட நீங்க எந்த பாவத்தையும் மறைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நீங்க பாவத்தை வாய் திறந்து சொல்லணும். எந்த பாவமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க போய் நேரடியாக உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அன்கன்ஃபஸ்டு சின். எதையெல்லாம் எந்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிடவில்லையோ அப்பொழுது உங்களுடைய காரியம் நடப்பது கொஞ்சம் லேட் ஆகும். நீதிமொழிகள் அதை சொன்னார் பாருங்க, 28:13. நீதிமொழிகள் 28:13. தன் குற்றப்பழிகளை, தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்கின்றவன் வாழ்வு வளம் பெறாது அப்படின்னு சொல்றார். அப்ப உங்களுடைய பாவத்தை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு விட்டால், நீங்க செய்த பாவத்தை அறிக்கையிடாமல் மறைத்து வைத்திருந்தால் நீங்க கேட்கிற காரியம் நடப்பது டிலே ஆகிட்டே இருக்கும். நீங்க எந்த காரியம் கேட்டாலும் அது நடக்கிறது டிலே ஆகிட்டே இருக்கு. என்ன ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை கேட்டுட்டே இருக்கேன், கொடுக்கவே மாட்டீங்கன்னா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு என் முன்னதாக. அவர் என்ன செய்வார், உன்னுடைய பாவத்தை ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விடுவார். உன்னுடைய பாவத்தை மறந்து விடுவார். நீ அறிக்கையிட்டால் உன்னுடைய பாவத்தை முதுகுப்புறமாக எரிந்து விடுவார். இதுதான் திருப்பாடல் சங்கீதம் சொல்லுது. அப்ப இந்த வார்த்தையின்படி நம் அன்கன்ஃபஸ்டு சின் அப்படிங்கிறது அடுத்த 4வது. அடுத்தது 5வதாக அன்ஃபர்கிவ்னஸ். அப்படின்னா என்ன? மன்னிக்க முடியாத தன்மை. மாமியார் மருமகளை மன்னிக்கவே மாட்டாங்க, மருமகள் மாமியாரை மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க கேட்கிற காரியம் நடக்கும்? இதுதான் நிறைய பிரச்சனை. சில பேருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் மாமியாரை மன்னித்தால் உன் காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். அதே மாதிரி மாமியார் சொல்றா, நீ உன் மருமகளை மன்னித்தால் உன்னுடைய காரியத்தை நான் உடனடியாக செஞ்சு கொடுக்கிறேன். இல்ல ஃபாதர், அவங்க என்னைய ரொம்ப கேவலமா வெளியில பயங்கரமா என்னைய பேசி என்னைய நாசம் பண்ணிட்டாங்க, அவங்களை நான் எப்படி நினைக்க முடியும், எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு. அந்த மன்னிப்பு ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பிசாசு. அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத தன்மை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. இதுல மார்க் 11:25. மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. மார்க் 11. நீங்கள் வேண்டுதல் செய்ய விரும்பும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். இல்லைன்னா ஆண்டவர் உங்களை நானும் உங்களை மன்னிக்க மாட்டேன்.
நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியினுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நானும் உங்களை மன்னிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, பாப்பானவராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, நீ உன் சகோதரனை மன்னிக்க வேண்டும் உனக்கு எதிராக பாவம் செய்தார். அப்ப அன்ஃபர்கிவ்னஸ். அதே மாதிரி மத்தேயு எழுங்க, மத்தேயு 18 22:35 22 இருந்து படிங்க. மத்தேயு 18 22:35. அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவர் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே 7 முறை மன்னிச்சா போதுமா? இல்ல பாருங்க, 70 முறை. அது கணக்கில் அடங்காத முறைன்னு சொல்றாரு. எத்தனை முறை உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செஞ்சாலும் நீ அவனை மன்னிச்சிரு. மன்னிக்கலைன்னா நானும் முடியாது. அடுத்தது அதேதான் உன்னுடைய பரமபிதாவும் செய்வார். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாரு. 2 கடன்பட்ட ஒருத்தர் மன்னிக்காம போயிடுறாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும். 35 படிக்கிற வசனம். அதுலயே 18 உங்களில் ஒவ்வொருவரும் தன் சகோதர சகோதரியை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும், அதான் பரமபிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்ப இது இந்த அன்ஃபர்கிவ்னஸ், நீங்க யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தா உங்க காரியம் வெற்றி பெறாது. பாத்தீங்களா? ஏன் உங்க காரியம் வெற்றி பெறாம இருக்கு? என்ன சாமி நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், கோர்ட்டு கேஸ் எனக்கு இன்னும் முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னா மனதார மன்னியுங்கள். யார் உங்களுக்கு விரோதமாக உங்களை தூண்டி உங்கள் நிலத்தை உங்க வீட்டை பறித்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். இதெல்லாம் முடியுமா சாமி நீங்க பேசுறீங்க அப்படிங்க. ஆனா மன்னிச்சா உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி பெறும். கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டிருந்தா கூட எங்களுக்கு வர வேண்டியது அது நியாயமாக உங்களுடைய சொத்துனா அந்த உரிமை சொத்து உங்களுக்கு கோர்ட்ல உங்களுக்கு தான் தீர்ப்பாகும். ஆனா நீங்க அவங்களை மன்னிச்சிருங்க. அப்ப அந்த காரியம் வெற்றி பெறலன்னா கேளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை மன்னிச்சிரு. நீ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கியா, அவனுக்கு உண்டான தண்டனை இல்ல என்ன, உன்னுடைய உரிமை சொத்தா, அந்த 2 ஏக்கர் நிலம் என்னுடைய நிலம், அது என்னுடைய உரிமை சொத்து, இவன் வேணுட்டு அபகரிக்கிறான். யாரு? என் தம்பி தான். எங்க அப்பா 2 பேர்த்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம். ஆனா என் தம்பி அதுவும் எனக்கு தான் சொந்தங்கிறான். அதுக்காக நான் கேஸ் போட்டிருக்கான். அவனை எப்படி சாமி மன்னிக்கிறது? அவன் மன்னிச்சிரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலம் உனக்கு வர வேண்டிய விதத்துல நான் வர வைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. அப்புறம் அடுத்ததாக கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு என்னால மறைமுகமான காரியங்களிலே ஈடுபடுவது. எப்படி மறைமுகமான காரியங்கள்? ஒருத்தர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு திருப்பதி போறேன். அப்ப திருப்பதி போறப்ப நான் என்ன சொன்னேன், அந்த உண்டியல்ல ஒரு 500 ரூபாய் போட்டுட்டு வந்துடு, என்னுடைய காரியம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்து உண்டியல்ல போட்டு வர சொன்னேன் அப்படின்னு. இது மாதிரி செய்யலாமா? சொல்லுங்க. எதுக்கு எதிரானது? மறைமுகமான காரியங்கள், இன்வால்வ்மெண்ட் இன் தி அக்கல்ட் பிராக்டிசஸ். அதாவது மறைமுகமான காரியங்களிலே இது மாதிரியாக ஆண்டவருக்கு விரோதமாக செய்வது.
ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை தவிர வேற கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. 10 கட்டளைக்கு முதல் கட்டளைக்கு விரோதமானது. அதுக்கு எடுத்து படிச்சு பாருங்க. இறைச்சட்டம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் இணைச்சட்டம், உபாகமம் இல்லைன்னா இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. படிக்க, தொடர்ந்து படிக்க. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகிலுக்கு கீழே நீர்த்திலும் உள்ள எந்த உருவத்தையோ உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபட்டாலோ அவற்றுக்குள் பணிகளை புரிந்தாலோ புரியவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகி ஆண்டவர், வேற்று தெய்வ வெளிப்பாட்டை சகிக்காத தெய்வன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பேன். இதை விட நல்லா தெளிவா இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. விடுதலை பயணம் எடுங்க. விடுதலை பயணம் யாத்திரை ஆகமம். பழசுல யாத்திரை ஆகமம், புதுசுல விடுதலை பயணம். யாத்திரை ஆகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிங்க. நீ அவர்களை தெய்வங்களை நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம். ஒவ்வொன்றா சொல்றாரு ஆண்டவர். முதல்ல படிக்க. நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ. பணிந்து கொள்ள கூட கூடாது. இப்ப நீங்க சில பேர் கேட்பாங்க, உங்க ஊர் பக்கம் அவங்க தேர் கொண்டு வராங்க. தேர் கொண்டு வரப்ப சில பேர் சொல்றாங்க, அவங்க காணிக்கை கேட்டா காணிக்கை போடுறாங்க. அவங்க தேர் வர்றப்ப இப்படி பணிஞ்சுக்கிறது, இப்படி குமிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, அந்த தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ. அடுத்ததான் என்ன சொல்றது? அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ. வழிபாடு செய்யவோ. பாருங்க அடுத்தது. அவைகளுக்குரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ. பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள். வீட்டுல புது வீடு கட்டுறீங்க. புது வீடு கட்டி முடிச்ச உடனே அந்த புது வீடுக்கு என்ன பண்றீங்க? திருஷ்டி கழிக்கிறீங்களா இல்லையா? செய்யறீங்களா இல்லையா? அது செய்யக்கூடாது. திருஷ்டி கழிக்கிறதுக்கு அந்த திருஷ்டி பொம்மையை வாங்கி முன்னால பொருத்தி வைக்கிறது. அது பார்த்து இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பூசணிக்காய் கட்டி தொங்கி விட்டு ரோட்ல அடிச்சு உடைச்சு ரோட்ல போடுறது. இப்படிப்பட்ட திருஷ்டி கழித்தல் இதெல்லாம் அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள். இதைகளை நீ செய்யாதே. இதை நீ செஞ்சீங்கன்னா, இப்ப நீ வீடு கட்டுறப்ப உங்க கொத்தனார் வர்றாரு, அவர் ஒரு இந்து சகோதரா இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? இல்லைங்க, நான் இங்க ஒரு பூஜை பண்ணி அப்புறம் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா நீங்க முடியாது அப்படின்னு சொல்லு. நீ உன் வீட்டுல பூஜை பண்ணிட்டு நீ வேலையை ஆரம்பி. அந்த இடத்திலே கோழி அறுத்து அங்க பூஜை பண்ணி அவரு கஞ்சமனத்தை வெட்டி எல்லாம் செய்வார். வீடு கட்ட போறீங்க, பவுண்டேஷன் போட போறீங்க அப்படின்னா இதை செய்தீர்கள் என்றால் அந்த வீடு எனக்கு சொந்தம் என்று பிசாசு சொல்லும். அதனாலதான் அந்த வீட்டுல உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல சாமி, அவன் செஞ்சுக்கிறேன்னா நான் எவ்வளவு காசுப்பா அப்படின்னு கேட்டு காசு கொடுத்தேன். அப்புறம் என்ன? பணம் கொடுத்தாலே அவனுக்கு அது உன்னுடைய பூஜை, நீதான் அதை செய்யற. அது என்ன பண்ணுனா உள்ள இருந்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து கொண்டு அது எனக்கு இது சொந்தமான இடம். பிசாசுக்கு எல்லா இது உண்டு, எல்லா உரிமைகளும் உண்டு. எந்த இடத்திலே நீங்கள் அதை வழிபடுகிறீர்களோ அந்த இடத்திலே அந்த பிசாசு இது எனக்கு சொந்தமான இடம் என்று உரிமை கொண்டாடும். அதுதான் லீகல் ரைட். அதுதான் சாபத்தின் ஆவி. அந்த சாபத்தின் ஆவி உள்ளே இருந்து கொண்டு உனக்கு வர வேண்டிய நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் வழியிலேயே தடுத்து நிறுத்தி விடும்.
அப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ, பணம் வர வேண்டியதோ அல்லது எது நடக்கணுமோ நல்ல காரியம் அத்தனையும் அப்படியே டிலே பண்ணும், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடும். இதை நம்ம செய்தோம் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவர் சொல்றாரு. இந்த ஒரு வரி படிங்க. மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய். அவற்றை அழித்தொழிப்பார். அப்படிப்பட்ட சடங்கு சபரை நான் படிச்சேன்னா நான் வந்து ஒரு 500 காரியங்கள் வச்சிருக்கேன். 500 காரியங்கள் எழுதி வச்சிருக்கேன். இந்த காரியங்கள்லாம் நீங்க எப்பயாவது செய்தீர்கள் என்றால் சாபத்தின் ஆவி உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதையும் அது நடக்க விடாது. நல்ல காரியங்கள். என் பையனுக்கு திருமணம் தடையாகிட்டே இருக்கு ஃபாதர், 35 வயசாச்சு, இன்னும் திருமணம் நடக்கல. இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்போம். அதுக்கு இந்த சாபத்தின் ஆவியை எடுக்காமல் இருப்போம். அதனாலதான் இந்த காரியம் நடக்காமல் இருப்பது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு நாளைக்கு அடுத்த முறை வரப்ப அதை லிஸ்ட் வச்சிருக்கேன். 500 காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். மற்ற மதத்தினுடைய தெய்வங்களை வழிபடுவதற்கு உண்டான காரியங்கள். அது பாருங்க, அது மாதிரியான காரியம். அங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு குழு வச்சிருந்தாங்க. என்ன குழு அப்படின்னா, கிருஷ்ண பகவானை வழிபடக்கூடிய குழு பொம்மைகள். அது வந்து எப்ப வைப்பாங்க, எந்த மாசத்துல? அது முக்கியமா இந்த மாசம். அங்க ஒருத்தவங்க போனவங்க, நம்ம கிறிஸ்துவ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, வேகமா அந்த வீடு போனவங்க அந்த சாமியை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, சாஸ்தானமா கீழே விழுந்து கும்பிட்டாங்க. அந்த பிசாசு அவர்களுக்கு உடனடியாக என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் எனக்கு சொந்தம் இனிமே. ஏன்னா என்னைய சாஸ்தானமாக தெண்டனிட்டு விழுந்து வணங்கி உள்ளார். அப்ப சாத்தானுக்கு நம்ம சொந்தமாகி விடுவோம். அடுத்த இயேசுவை சாத்தான் கொண்டு போய் மலை உச்சியில நிறுத்தி என்ன சொல்லிச்சு, இந்த உலகம் முழுவதையும் காமிச்சு, நீ என்னை தெண்டனிட்டு வணங்கினார், இந்த உலகம் முழுவதையும் இந்த ஆஸ்தி முழுவதையும் உனக்கு தருவேன் என்று சொல்லியது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் ஆண்டவராகிய தேவனை மட்டும் தெண்டனிட்டு வணங்குவாயாக. இதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணும், அவனுக்கு உரிமை சொத்தாக மாற்றிவிடும். அவனுடைய ஆளாக மாற்றி அவனுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல், அவன் எனக்கு சொந்தம், ஆண்டவருக்கு உனக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் ஆக்கி விடுவான். Praise the Lord. Hallelujah. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நீங்கள் நன்றாக ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கின்ற முக்கியமான தடைகள் இது. இதுகளை எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது நடக்கும். எப்படி? வசனத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசுவின் வசனத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக கிடைக்கும். இது மூணையும் செய்து பார்த்தோம்னா கிடைக்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதோட நம்ம முடிச்சிடறோம். முடிச்சுட்டு திருப்பலி ஆரம்பிக்கிறோம். திருப்பலி ஆரம்பித்து அது ஒரு மணிக்கு 1:10 முடிச்சிருவோம். அப்புறம் நான் வந்து இங்க உட்கார்ந்து தனித்தனியா யார் பார்க்கணுமோ அவர்கள் என்ன பண்றீங்க, தயவு செய்து, ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றீங்க, உடனே ஒரு பக்கெட் ஒரு டோக்கன் போட்டுருக்கோம். ஒரு 10 டோக்கன் போட்டுருக்கோம். யார் யார் வந்து என்னை பார்க்கலன்னு விரும்புறீங்களோ பாக்கிட்டு ஒரு டோக்கன் வாங்கிச்சுங்க. ஒரு 1 2 3 4 நம்பரை கூப்பிட்டு உடனே உட்கார வச்சு, நான் சாரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசி முடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு முந்தி ஒரு நிமிஷம் பிரிட்ஜிட் அவங்க அவங்களுக்கு போன நான் இப்ப சொன்ன அந்த காரியத்தை அது ஆனா அவங்களுக்கு நடந்திருக்கு, அவங்க வாயில இருக்கு சொன்னா நல்லது. போன மாசம் தான் வந்தாங்க, துடியலூர்ல இருக்காங்க. இவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க. அவர் செய்த கம்பெனியில அவருக்கு நல்ல ஒரு பெரிய மேனேஜர். அவர் நான் இன்ஸ்டியூட் ஜோக்ஸ் சர்ச் பண்ணுவேன். மே 18 எங்கள் ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துட்டாங்க. வேலைக்கு போன இடத்துல மேக்ஸிமம் தண்ணி போயிட்டு
வேலைக்கெல்லாம் போனாங்க. ஆனா வரும்போது குப்பையோட கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இருந்து ஒரே கஷ்டம். அழுக வேண்டாம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறப்ப அழுகுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரே பையன். அந்த மே 18க்கு அப்புறம் எங்க லைஃபே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம், அது இது லைனா எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. என்னால நான் தனியா வந்தது கூட கிடையாது. எப்பவுமே எங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போறது வர்றது அப்படிதான் இருந்தது. திடீர்னு எல்லாமே மாறுறது, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா பிரேயர்ஸும் சர்ச்சுக்கு ஓடிட்டு தான் கூப்பிட்டாங்க. ஜெயபால் ஃபாதர் பத்தி சொன்னாங்க. அப்ப நல்லா நான் வந்து அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எங்களோட அந்த இன்சூரன்ஸ் கிளியர் ஆகணும்னா ஒரு எம்ப்ளாயி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது தான் அந்த ஓனர் ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாங்க. நான் சர்ச்சுக்குள்ள வந்ததுக்குள்ள ஃபோனை சைலண்ட் பண்ணிட்டேன். என்னோட பிரதரின் அவர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேளுங்க ஓனர் கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. நான் சர்ச்சுக்கு வெளியில போய் ஃபோன் ஆன் பண்ணதுமே அந்த ஓனர் ஃபோன் பண்ணி என்னங்க சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 13 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணாரு. அந்த ஓனர்ல ஆஃபீஸில் தான் அவங்க இறந்ததே. ஆனால் அவர் வரமாட்டேன் அப்படின்னு